அன்வயமாகும் அப்படின்னு சொன்னா இந்த வைசியகுமாரன் அடிச்சானோன்னு சிரவணகுமாரன்னு சொல்லி வேட்டையாட போகும்போது தன்னை கொன்னுட்டான் மிருகம்னு நினைச்சுன்னு. அன்னைக்கு அவ அப்பா அம்மா கதறின போது இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தவிச்சிருக்கான் தசரதன். அந்த மனசுல அது ஓடிண்டே இருக்கு. இப்ப சொல்றான், அன்னைக்கு அவன் போயிச்சிருந்தா என்ன சந்தோஷப்பட்டிருப்பேனோ அந்த சந்தோஷப்பட்டேன். யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே. இப்ப இருக்கிற நிலையில மழை பெய்ய வேண்டாம், எங்கேயோ மழை பெய்ய போறது எங்கேயோ பெய்யறதுங்கிற இந்த காத்து கொஞ்சம் லேசா ஜில்லுன்னு பிறண்டா நமக்கு எப்படி இருக்கும்? நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் மண்டை அப்படியே வெடிச்சு போற மாதிரி இருக்கு வெய்ய. இது மாதிரி தவிக்கிற சமயத்துல மழை பெஞ்சா அந்த ஜனங்கள் அந்த உலகம் என்ன சந்தோஷப்படுமோ அந்த சந்தோஷப்படுற. யதா வருஷமனூதகே யதா சதிருஷதாரேஷு. என்னுடைய பட்டமரிசிகள்கிட்ட குழந்தை பிறக்காத சமயத்துல குழந்தை பிறக்குமான்னு நான் ஏங்கி தவிச்ச சமயத்துல குழந்தை பிறந்த போது என்ன சந்தோஷப்பட்டேனோ அந்த சந்தோஷப்படுறேன். புத்திர ஜன்மா பிரஜஸ்ய பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ. இதுல ஒரு விசேஷம் சொல்றான், காணா போன பொருள் கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவேனோ அந்த சந்தோஷப்படுறேன். இது ஒரு விஷயமானு நமக்கு தோணும். அது கிடைச்சவாளை கேட்டாதான் தெரியுமே. அதுவும் சிலதுக்கெல்லாம் வேல்யூ சொல்ல முடியாது. இந்த வேலூர்ல ஜனதா திடல்னு ஒன்று இருக்கு. இப்ப இல்லை இருக்கான்னு தெரியல எனக்கு. வேலூர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஜனதா திடல்னு ஒரு இடம் இருக்கு. அதில் இது மாதிரி சத்சங்கம் நடக்கும். நான் சொல்றது 83, 84, 85 இந்த பீரியடு எங்க அப்பா அங்க கதை சொல்லுவார். அது மாதிரி ஒரு சமயம் கதை சொல்லிட்டு வரத்தே அங்க மணல் தான் கொட்டி வச்சிருப்பான். ஒரு காலத்துல பார்த்தேன்னா ஆத்து மணல் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கோவில் எல்லாமே ஆத்து மணல் தான் நம்ம உட்காண்டே கேட்போம். அது மாதிரி கதை சொல்லிட்டு வரத்தே ஒரு மாமா தடவிண்டே இருந்தார். எங்க அப்பா கேட்டார், என்ன எல்லாரும் கிளம்பி போயாச்சு சுற்றுலா வாங்கின்னு, அவர் மட்டும் மிச்சம் இருக்கார், என்ன தேடுறேன், என்ன விழுந்துருத்து, மோதன்மா சங்கிலியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா. ஆனா அவர் முகம் பதற்றமா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் தேடி தருவோமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா. ஆனா தேடிண்டே இருந்தார். அதுக்குள்ள வாசல்ல ஆத்மநாதன் ஒரு ஆடிட்டர், அவரோட தான் அப்பா பேசின்னு வந்தார். அவரும் கிளம்புறார், அப்பாவும் கிளம்புறாங்கிறத ஒரு தீட்சிதர் கடை கொடுத்துனார். என்னன்னா பொடி டப்பா, இந்த மூக்குப்பொடி போடுற டப்பா. அதுல மூக்குப்பொடி போடுற டப்பா. அது சில பேர் தங்க வெள்ளியில வச்சுப்பா. இந்த குருஜி இருக்காரு இங்க, நம்ம இந்த விக்கிரகம் பண்ணாரு, அவர் பேர் என்ன, மோகன். அந்த பாண்டுரங்கன் பண்ணும்போது ஹரிதாஸ்கிரி என்ன தெரியுமா பண்ணார், அந்த விக்கிரகத்துக்கு உருக்கிற சமயத்துல அந்த பொடி டப்பாவையும் உள்ள போட்டு விட்டார் அவர் குருஜி. ஏன்னா அது தங்க பொடி டப்பா, அந்த தங்க பொடி டப்பாவையும் உள்ள போட்டு விட்டாருங்க. அது மாதிரி தங்கத்திர பொடி டப்பா வச்சுன்னு போடுறவரோ அல்லது வெள்ளிலையோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரண ரத்தினம் பொடி தகர டப்பா தான். அதுக்கு எதுக்கு இத்தனை? அது ஆவி வந்த டப்பாங்கிறாங்க. அது எடுக்க எடுக்க குறையாம இருக்கும். காசு கொடுத்து வாங்கினா அதனால போட்டா தானே இருக்கும். அதுல இப்படிலாம் சில பேருக்கு ஒரு சென்டிமெண்ட். அது அரிசி வைக்கிறதுக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட் பாப்பா, புடவை வைக்கிறதுக்கு பாப்பா, நகை வைக்கிறதுக்கு பாப்பா, நகை வாங்கறதுக்கே பாப்பா. இப்பதான் அந்த ஆள்மார்க் வந்த அப்புறம் தான் ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் சகஜத்துவம் வந்திருக்கே தவிர, அதுக்கு முன்னாடிலாம் இன்னாற்ற வாங்கினா இன்னாட்டதான் ஸ்ரீமங்கல்யம் பண்றது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு நம்ம பழக்கத்துல. இவா கையால பண்ணாதான் நமக்கு ராசி அப்படின்னு. அது மாதிரி ஒரு சாமான் நமக்கு காணா போய் கிடைக்கும் போது படுற சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அது தசரதன் சொல்றான், பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே. மகோதயம்னு ஒரு புண்ணிய காலம், அதனாலையும் சந்தோஷப்படுறேன். ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. உங்க ஆகமனத்தினால அப்படி சந்தோஷப்படுறேன். உங்க மனசுல என்ன பெருசா நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை சொல்லணும். கஞ்சத்தே பரமம் காமம் கரோமி கிமு ஹர்ஷிதா. கரோமிங்கிறான். கிங் கரோமி இது கிங்கரா. மகான்கள்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். என்ன வேணும்னு கேட்டா பிச்சை போடுற மாதிரி. அது நான் என்ன செய்யணும், தாசன் நான் என்ன செய்யணும் அப்படின்னாதான் பணிவுன்னு அர்த்தம். அந்த ரீதியில சொல்றா, உங்களுக்கு என்ன செய்யணும், நான்
நான் பணக்காரங்கிற திமிருனால சொல்லல. பாத்திர பூதோசி மே பிரம்மன்னு திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. உங்களை மாதிரி பாத்திரம் எனக்கு கிடைக்காதுன்னா. யோக்கிய போஜனயோ பாத்திரம்னு அமரம். இந்த பாத்திரம்ங்கிற சப்தம் இருக்கு, சமைக்கிறதுக்கும் பாத்திரம்னு பேரு, தகுதி உள்ளவர்களுக்கும் பாத்திரம்னு பேர். யட்ச பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி, தர்மபுத்திரரை பார்த்து யட்சஸ் கேட்கறது, தானசிய காலமாக்கியாகின்னு கேட்டது. தானத்துக்கு எது காலம்னு கேட்டது. நாளைக்கு அமாவாசையா, சில பேர் அமாவாசையில் தானம் பண்ணுவா, சில பேர் பௌர்ணமாசையில் தானம் பண்ணுவா, சில பேர் மாச பிறப்பில் பண்ணுவா, சில பேர் சூரிய கிரகணத்தில் பண்ணுவா, சில பேர் சந்திர கிரகணத்தில் பண்ணுவா, சில பேர் வியதிபாதத்தில் பண்ணுவா, சில பேர் குழந்தை கல்யாணத்தில் பண்ணுவா, சில பேர் காலமான அந்த சமயத்தில் பண்ணுவா. இது மாதிரிலாம் ஒரு காலம் வச்சுட்டு இருக்கமே, அது மாதிரி தானசிய காலமாக்கியாகி. அதுக்கு யட்சஸ் சொன்னார், சத்பாத்திரம் எத்தனை லபியத்தேன்னு. உயர்ந்த பாத்திரம் எப்ப கிடைக்கிறதோ அதுதான் காலம். உயர்ந்த மகான்கள் நம்ம மனசாட்சிக்கு இவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு பூரிப்புனால தோணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் புடலங்கா இந்த மாதிரிலாம் ஏமாந்து போய் கொடுக்கவே கூடாது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர் சொன்னதை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. கவனிச்சாலே தெரியும், இவரை பார்த்தோன்னே மனசுக்கு இப்படி கையை கூப்பணும்னு தோணும். அந்த தபஸ் அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஏன்னா தேஜசாமிக்கு நவய சமீட்சதேன்னான் காளிதாசன். அந்த தபஸ் இருக்கக்கூடியவர்கள் மகான்கள், அவர்கள் வாழ்க்கையில நாம் பார்க்க நேர்ந்தா அதுதான் காலம். இதுக்கு நல்ல நாளா கெட்ட நாளா இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீ நல்ல நாள் பார்த்தா நாள் கிடைக்கும், நல்லவா கிடைக்க மாட்டானே, அன்னைக்கு கிடைக்கணுமே. அதனால நல்லவா எப்ப கிடைக்கிறாளோ, அதனால நாங்க எல்லாமே இப்ப நான் எல்லாமே அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் தத்தம் பண்ணி வச்சிருவேன். யார் எப்ப கிடைக்கிறாளோ அப்பதான் கொடுப்பேன். ஒரு காலத்தை பார்த்து கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை, எடுத்து வச்சுட்டு எப்ப பார்க்கிறோமோ அப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி உங்களை மாதிரி உள்ள உயர்ந்த மகான்கள் எனக்கு கிடைக்க மாட்டாள். பாத்திர பூதோசி மே பிரம்மன்னு திஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. அத்யமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம். என்னுடைய ஜென்மா இப்பதான் சபலமாச்சு, நான் இப்பதான் பிறந்தா மாதிரி உணர்றேன். உங்களை பார்த்தது சாதாரணமான பாக்கியமா நான் நினைக்கல. ஏன்னா பூர்வம் ராஜரிஷி சப்தே ந தபசா ஜோதித பிரபா பிரம்மரிஷித்வமனு பிராப்தா பூஜ்யோசி பகுதாமயா. ஒரு மனிதன் வாழ்க்கையில இந்த நிலையில இப்படி நேர்றதே பெரிய பெரும்பாடா இருக்கு. எத்தனை குட்டிகரணம் போட்டு மேலே ஏற வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறதே ஒரே ஜென்மால சத்திரியனா பிறந்து முயற்சி பண்ணினா இந்த உலகத்துல அடைய முடியாதது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சவர் விஸ்வாமித்ரர். சத்திரியனா பிறந்து பிராமணனா மாறினவர் தபஸ்னால. அதனால உங்களை பார்த்த பெரிய பாக்கியம் எனக்கு அப்படின்ன உடனே எல்லாம் ஹிருதயத்திலேருந்து பேசினார். விஸ்வாமித்திரர் சொல்றார், இது ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீத முக்தம் பிரதித குணயசாஹா குணைர் விசிஷ்டா பரமரிஷி பரமம் ஜகாமஹர்ஷம். தசரதன் பேசின வார்த்தை எப்படி இருந்தது அப்படின்னா, ஹிருதயத்துக்கும் சுகமா இருந்தது, ஸ்ருதி சுகம்னா காதுக்கும் சுகமா இருந்ததுன்னா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சில பேர் பேசுற பேச்சு காதுக்கு சுகமா இருக்கும், ஹிருதயத்துக்கு சுகமா இருக்காது. சில பேருடைய பேச்சு காதுக்கு சுகமா இருக்காது, செய்கை ஹிருதயத்துக்கு சுகமா இருக்கும். புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு கும்பாபிஷேகம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒருத்தரை பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர்ல பெரிய மனுஷியாலா இருப்பாவா, இதை ஒரு ஊர்னா 5-6 பேர் தான் இருப்பா, அவளுக்குள்ளதான் பார்த்து இதை பண்ணியே ஆகணும். அது மாதிரிதான் நிர்பந்தம். அப்படிங்கிறத ஒரு பத்திரிகை எடுத்து 4 பேர் போனோம்னா உள்ள போன உடனேவே அவன் கேட்பான், அவங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதாம்மா, உங்களுக்குலாம் வேற வேலையே கிடையாதா சார், மாற்றி மாற்றி ஏதோ ஒரு காரியத்துக்கு பத்திரிகை எடுத்துன்னு வந்துடுறேனே அப்படின்னு அவர் சொல்ற விதத்தை பார்த்தாலே நமக்கே அது நக்கலா சொல்றாரா யதார்த்தமா சொல்றாரா அப்படின்னு. என்ன சார் பண்றது, இந்த காரியங்களை பண்ணிதானே ஆகணும். அதெல்லாம் சரிதான் சார், இதே மாதிரியே பொழுது முடிஞ்சா 4 பேர் வந்துட்டே இருக்கா அப்படிலாம் அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதே நமக்கே லஜ்ஜையா இருக்கும்.
ஏண்டாப்பா வந்தோம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு தோணும். இன்னும் சில பேர்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்க 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 அப்படின்னு சொல்லி உட்காத்தி வச்சு என்ன விசேஷம்னா இது மாதிரி சொன்ன உடனே 1 மணி நேரம் நம்மகிட்ட வம்பளப்பான். இது மாதிரிலாம் யார் பண்ண போகிறா அந்த உலகத்தில்? இது மாதிரி இழுத்து போட்டுன்னு யார் சார் பண்ணுவா? உங்களை மாதிரி உள்ளவாளால் தான் இதெல்லாம் நடக்கிறது. இதில் இந்த பார்ட்டு மிச்சம் இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்தில் பெயிண்டிங் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று சிமெண்ட் பாக்கி இருக்குது, கம்பி இருக்குது, கும்பாபிஷேகம் இருக்குது, எதையாவது ஒன்று நம்ம சொன்னோம்னா அவ்வளோ பெருசெல்லாம் என்னால் முடியாது சார், நான் அந்த மாதிரி சக்தியெலாம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது, இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. அதனால் நான் ஆற்றுல கலந்துண்டு, இங்கே காவிரி ஆற்றுல கலந்துண்டு சுண்டல் சாப்பிட வரேம்மா. ஒன்று செய்ய மாட்டான். முதல்ல சத்தம் போட்டான் பாருங்க, அவன் என்னமா இது பண்ணுவான், இது மாதிரி பேசிட்டு உள்ளே போயிட்டு ஒரு செக்கை கொண்டு வந்து கொடுப்பான். பார்த்தா 1 லட்சம் ரூபா இருக்கும், ஒரு தூக்கி கொடுப்பான். அவன் முதல்ல பேசுறது காதுக்கு இனிமையா இல்லை. உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா சார், போய் முடிஞ்சா அப்படி பண்றேன்னே காதுக்கு இனிமையா இல்லை. பொது காரியத்தில் போறதே வெக்கத்தை பார்க்க முடியாது. அதையும் தாண்டி அவன் கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாயை பார்த்த உடனே நல்லவன், என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, மனசு பெருசா இருக்கு உனக்கு, 10 வீடு ஏறி இறங்குற வேலை கிடையாது அப்படின்னு நமக்கு தோணும். இந்த 2வது பைய பேசினானே 1 மணி நேரம் உட்காத்தி வச்சு கடைசியில் 1 ரூபா கூட கொடுக்காம, அடப்பாவி உங்ககிட்ட 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணதை 4 வீடு ஏறி இறங்கி 4வது சம்பாதிச்சு வசூல் பண்ணிருக்கலாமேன்னு தோணும். இது மாதிரி 2 வகையான இவன் பேசினதெல்லாம் கேட்கறதே காதுக்கு இனிமையா இருந்தது. 1 ரூபா கூட அவன் கொடுக்கலன்னு உடனே மனசு வருத்தப்பட்டது. அவன் பேசினதெல்லாம் காதுக்கு வருத்தமா இருந்தது, அவன் கொடுத்தது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. சில பேரோடது காதுக்கு சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு வருத்தமா இருக்கும். சில பேரோடது காதுக்கு வருத்தமா இருக்கும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். தசரதா நீ பேசினது காதுக்கும் சந்தோஷமா இருந்தது, மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு. பரமரிஷி பரமம் ஜெகாம ஹரிஷம் இப்படி சொல்லிட்டு, இது மாதிரி நீ பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சதிருஷம் ராஜசார்தூல மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினா. இவ்வளவு தூரம் நீ பேசினதுக்கு காரணம் நல்ல குலத்துல பிறந்தது, பேர்பட்ட பரம்பரை உன்னோடு, சாதாரண பரம்பரையா வந்தவன்லாம் அப்படி வாரி. நான் சொன்னேன் ரகு அஜன் இவெல்லாம் அப்படி தூக்கி கொடுக்கிறவா, ஹரிச்சந்திரன்லாம் அப்படி தூக்கி கொடுத்தவன். ஒரு பொய் சொல்லுடா ஹரிச்சந்திரா, அன்னைக்கு கொடுத்த இன்னைக்கு உங்ககிட்ட அந்த பணம் இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிடு. இந்த கேஸை இதோடு நான் முடிச்சுடுறேன், இந்த பேங்கில் சொல்லுவா, வாங்க கடைசியில் ஃபைனலுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரதோ அதை வாங்கின்னு விட்டுடுறா பாருங்க அவனை, இதுக்கு மேலே விட்ட ஒன்றும் வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே. அது மாதிரி நீ ஒரு பொய் சொல்லு, இந்த கேஸை இதோட விட்டுடுறேன்னா அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னான், நவிஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சதே விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம். ஒரு வாங்கின கடனை, அதுவும் மகான்கள் பிராமணர்கள் கோவில்களுடைய சொத்தை அபகரிச்சான்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா, ஒருத்தனை பாம்பு கடிச்சதுன்னா பாம்பு கடிச்சவன் மட்டும்தான் சாவான், மற்றவர்கள் அந்த விஷம் பாதிக்காது. இது மாதிரி கோவில் சொத்து மகான்களுடைய சொத்து ஏமாத்துறது இந்த காரியங்கள்லாம் பண்ணினான்னா பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்னா, இவன் அழிச்சு இவன் பிள்ளைய அழிச்சு இவன் பேரனை அழிச்சு அந்த குடும்பமே நிம்மதி இல்லாம போயிடும். அதனால நடுங்குவார்கள் அந்த காலத்துல எல்லாம், போய் சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறா. அது மாதிரி தூக்கி கொடுத்து தானம் பண்ணின வம்சம் உன்னோடது. 2வது வசிஷ்டம் யபதேசினா, வசிஷ்டனோட சிஷ்யன். 2 வம்சம் இல்லையா, பிறந்த வம்சம் ஒன்று, குரு வம்சம் ஒன்று. நமக்கு டீச்சிங் கொடுத்தவா இருக்கா பாருங்க, அவ எப்படி இருக்கான் இன்னைக்கு சொன்னா அதெல்லாம் புரியாது. ஏன்னா அது மாதிரி தகுதி உள்ள டீச்சரும் கிடையாது, அது மாதிரி ஸ்கூலும் கிடையாது. அந்த அந்த சம்ஸ்காரவத்தான டீச்சர்கிட்ட படித்தவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். உதாரணம் சொல்றேன், கணபதி வாத்தியார்னு ஒரு 2 கிளாஸ் நான் போயிருக்கேன். நான் கிளாஸே போடலன்னு சொல்ல முடியாது. 3வது கிளாஸ்ல எனக்கு பூனல் போட்டுவிட்டா, அப்புறம் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னுட்டா. அந்த கணபதி வாத்தியாருங்கிறவர் படையாட்சியவர். ஸ்கூல்ல பக்கத்துல கம்மங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து வருவர். அவர் முக்காகை சட்டை போட்டுப்பா, அந்த காலத்துல முக்காகை சட்டை போட்டுன்னு கதிரை சட்டையை போட்டுன்னு ஒரு கொடையை எடுத்துன்னு வருவர். அவர் வந்த உடனே சில நாளைக்கு பார்த்தா 4 டீச்சர்ல அவர் ஒருத்தர் தான் இருப்பார். அவர் ஆப்சென்டே ஆக மாட்டார், பாக்கி பேர்லாம் ஏதாவது லீவு போட்டிருப்பார். லீவு போட்டா 5 கிளாஸ் உள்ள ஸ்கூலு எல்லாரையும் சேர்த்து வச்சு இவர் ஒருத்தர் தான் மேய்க்கணும். அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஒரு பெஞ்சியை தூக்கி போட்டு
என்ன எங்க பெரியப்பா பையனெல்லாம் உட்காத்தி வச்சு கதை சொல்லுவோம். ராமாயணம் சொல்லு, பாரதம் சொல்லு அப்படிம்பார். உட்காத்தி வச்சு குழந்தைகளை கேட்க சொல்லுவேன். இன்னைக்கு அவரை பார்த்தா எனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றுது. எங்களை கதை சொல்லுன்னு முதல்ல சொன்னதே அவர் தான். எங்க தாத்தா அப்பா கூட எங்களை கதை சொல்லுன்னு சொன்னது கிடையாது, அந்த வாத்தியார் தான். அது மாதிரி குடும்பம்டா நீ, அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்க, நீ சொல்லு, கதை சொல்லு. எனக்கு என்னப்பா, நான் 5 வயசு, 5 வயசுல அது மாதிரி ஒரு சம்ஸ்காரவத்தான அப்துல் கலாம் சொல்லு வரணும். ராமேஸ்வரத்தில் அவரோட டீச்சரை பத்தி சொல்லும்போது இவ்வளோ பெரிய விதையை என் மனசுல போட்டதே அந்த டீச்சர் தான். அது மாதிரி அப்பா அம்மாவோ ஆச்சாரியனோ விதைய விதைக்கிறவனா இருக்கணும், செடியை புடுங்கிறவனா இருக்கக்கூடாது. அந்த மனசுல விதைய விதைக்கிற அந்த 15 வயசுக்குள்ள என்ன டியூன் ஆறுதோ அதுதான் அவன் லைஃப். அந்த 15 வயசுக்குள்ள நிர்ணயம் ஆயிடும் வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீ அது மாதிரி வசிஷ்டருடைய சிஷ்யன் நீ, அதனாலேயே இது மாதிரி பேசின. இதுக்கு 2வது அர்த்தமும் உண்டு. இங்க கொடுக்காதேன்னு சொல்றதா இருந்தா வசிஷ்டர் தான் சொல்லுவார். சில இடத்துல போனா இடைஞ்சலுக்குன்னு சில பேர் இருப்பான், அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம அவர் பெரிய பிரபுவா இருப்பார், மகா பிரபுவா இருப்பார், தூரக்கு கொடுக்கிறதா இருப்பார். வாசல்ல இருக்கக்கூடிய அந்த பிராகார தேவதை இருக்கு பாருங்க, அது அனுமதி கொடுத்தா தானே உள்ள போலாம். நம்ம அது இடைஞ்சல் பண்றதாவே இருக்கும். உள்ள இருக்காரா சார் இருக்காரான்னா பேட்டாருமா, நல்ல சப்தமா இருக்குன்னு பேட்டாருமா. இப்பதான் கார்ல ஏறி போனார்னு சொல்றதுக்கு மேல பேட்டார்னா என்னமோ கிளம்பி பரலோகமே பேட்டாருங்கிற மாதிரி இருக்கும் சொல்றது. இது மாதிரி சில பேர் எங்க போனாலும் இடைஞ்சலுக்குன்னு இருப்பா. அந்த இடைஞ்சலுக்கு இருக்கிறவால முதல்ல நமக்கு தன்னை கட்டிக்க தெரியணும். அப்பதான் வாசல்ல இருக்கிற பிராச்சீனா வீதி கலெக்டர் எவ்வளவு வேணாலும் வேண்டியவரா இருக்கலாம், பிராச்சீனா வீதி விட்டா தானே உள்ள போலாம் நம்ம. அது மாதிரி நமக்கு அந்த இடைஞ்சல் பண்றவனை சமாளிக்கலைன்னா உள்ள போக தெரிய முடியாது. இங்க விஸ்வாமித்திரருக்கு இடைஞ்சல் பண்றவர் யாருன்னா வசிஷ்டர் தான். ஏன்னா இவருக்கு அவருக்கும் அந்த கேஸ் பைசல் ஆகாம சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கு. இவர் ஏதாவது இடைஞ்சல் விட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தன்னை கட்டிக்கிறதுக்காக நீ வசிஷ்டர் ஜெயிஷன் இல்லையான்னா, இந்த வைதிக பரிபாஷையில இடைஞ்ச பண்ணாதேன்னு அர்த்தம் இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அகம் நியமமா திஷ்டே சித்தியர்த்தம் புருஷ ரிஷபா தஸ்ய விக்னகரௌ த்வௌ ராட்சசௌ காமரூபிணௌ ஸ்வபுத்ரம் ராஜசார்தூலாத் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்ஹசி. நான் ஒரு யாகம் பண்றதா இருக்கேன். பொதுவா அவன் அப்படிதான் நினைச்சான். ஏன்னா அந்த காலத்துல பெரும்பாலா பிராமணாலாம் யாகத்துக்காக தான் வருவா. சனிஹாரம்னு பேர் அதுக்கு. யாச்சகம் பண்ணி தான் யாகம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல. பல பேருடைய திரவியத்தை வாங்கி தான் யாகம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. அதனால யாச்சகம் வாங்குவா. அந்த ஒரு சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில வந்தா யாகத்துக்கு தேவை ஸ்வர்ணதானம், தட்சிணை, நெய், அன்னதானம். இந்த 3 தான் யாகத்துக்கு பிரதானமா உள்ளது. இது ஏதாவது ஒரு பங்கு நாம் எடுத்துக்கலாம்ங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு மொத்த யாகத்தையே நாம பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் அவன் நினைச்சுன்னு இருக்கான். இவரும் அதை தான் சொல்றார், நான் ஒரு யாகம் பண்றதா இருக்கேன். அதுல என்ன ப்ராப்ளம்னா, எப்ப யாகம் பண்ணினாலும் ராட்சசர்கள் அந்த யாகத்தை கெடுத்துறார்கள். எப்படி கெடுக்கிறார்கள் அப்படின்னா, சுபாகு, மாரீச்சன் முதலிய ராட்சசர்கள் 5 நாள் மொத்தம் யாகம்னா யாகம் ஆரம்பிக்கிறதே இடைஞ்ச பண்ண மாட்டான். அந்த 3வது நாள் 4வது நாள் அந்த ஹோமங்கள்லாம் ஆரம்பிச்சு பண்றதே அந்த யாகசாலையில மாம்சத்தை போடுறது, மத்தியபானத்தை கொட்டுறது, ரத்தத்தை போடுறது, அதுல ஈடுபட்டிருக்கிற மகரிஷிகளை கொல்றது, இது மாதிரி எல்லாம் பண்றா. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, உன்னுடைய பிள்ளையான ராமனை கொடுக்கணும். எனக்கு அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுப்பதற்காக ராமனை கொடுக்கணும். இப்ப 2 கேள்வி கேட்கலாம். நீங்களே ரொம்ப கோபிஷ்டராச்சே, நீர் ஒன்றும் பொறப்பிலேயே பிராமணரா வந்தவர் இல்லை, சத்திரியனா இருந்து பிராமணரா உள்ளவர் தான். இந்த அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லால ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே மாமா வேஷ்டியை வரிச்சு கட்டிடுவார். என்னன்னா நினைச்சேன்,
என்ன முதுகு சொரிஞ்சுக்க பூனை போட்டுள்ள பிராமணன் நினைச்சு, என்ன சாதாரண ஐயர் நினைச்சியா? பொழந்து விடுவேன். அது மாதிரி அந்த வீரம் இருக்கும். விவசாயம் பண்றவாளுக்கு தான் நான் சொல்றது புரியும். அது இங்க ஒரு சீனிவாசன் ஒருத்தர் உடையாளூர்காரர் தான். இந்தியா முழுக்க மாமியோட கார்ல டூர் போனேன்னு என்கிட்ட. சேஃப்டிக்கு என்ன மாமா பண்ணேன்னு அவர் பேப்பர்லாம் வந்திருந்தது. இந்தியா முழுக்க 60 நாளில் போயிட்டு வந்துட்டார். அவர் சொன்னதுதான் எனக்கு சிரிப்பா இருந்தது. நம்ம ஊர்ல இருந்து மம்பட்டி காம்பு ஒன்றை கழட்டி வச்சிருந்தேன் கார்ல. மம்பட்டி இருக்குதுல, அதில் அதை மண்வெட்டி இந்த இதை எடுத்துட்டு அந்த மம்பட்டி காம்பை மட்டும் கழட்டி காரில் வச்சிருந்தேன்னு அவர். எனக்கு சிரிப்பா இருந்தது. அது அவாளுக்கு அதை அனுபவிச்ச வாழ்க்கை தான் தோணும். அது கம்பு இல்லாமலே நமக்கு நடக்க பழகாது. கிராமத்தில் உள்ள வாழ்க்கை கையில் கம்பு இருந்தால் தான் நடக்கவே வரும். அது இதெல்லாம் ஒரு காலம். அது அது மாதிரி இது என்ன சாதாரண பிராமணர் இல்லையே நீங்க, ஏற்கனவே வந்தவனெல்லாம் தொலைச்சி எடுத்தவர் தானே, நீரே இந்த யாகத்தை காப்பாத்திக்கலாமே அப்படின்னு நீ சொல்லலாம். உண்மைதான். ஆனா நான் யாகத்துல போய் உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணி சோமேன யக்ஷேன்னு சொல்லிட்டேன்னா நச்சமே குரோதமுத்ருஷ்டும் கர்த்துமர்ஹசி பார்த்திவா, எனக்கு கோபிச்சுக்க முடியலடான்னா, எனக்கு கோபம் வரலடான்னா. இறங்க பார்த்தான் விஸ்வாமித்திரர் தானா, எனக்கு கோபமே வரலங்கிறார் அவர். இன்னைக்குமே கோபமா இருக்கிற ஒரு ஆத்துக்காரருக்கு மாமி வைக்கிற பேரே விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திரர் வெளில போயிருக்காருன்னு தான் சொல்லுவா. அப்படி இருக்கிறதே இவர் சொல்றா, அதே விஸ்வாமித்திரர் சொல்றா எனக்கு கோபமே வரலடா அப்படின்னா. சரி, அதுக்கு எம்புள்ளதான் கிடைச்சானான்னார். ஒரு காரியம்னு சொன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட கடமை தானே. இன்னைக்கு போய் போலீஸ்ல சொல்றோமோ அந்த ரீதியில உங்ககிட்ட சொல்றேன் நான். அது சரி, இப்படி யோசனை பண்ணினா அப்ப இன்னொரு வார்த்தை, இதெல்லாம் அவன் கேட்கல, இவன் என்ன கேட்பானோ அதுக்கெல்லாம் இவரே யோசனை பண்ணி பதில் சொல்றார். உன் குழந்தையாச்சே ராமனால இப்படி முடியுமா அப்படின்னு நீ யோசனை பண்ணாத. நீ புள்ளையா மகனா பார்க்கறதுனால மகிமை தெரியாது. நச்ச புத்திர கிருத்தம் ஸ்நேகம் கர்த்துமர்ஹசி பார்த்திவா. நீ மகனா பார்க்கறதுனால ராமனுடைய மகிமை என்னன்னு உனக்கு பொதுவாகவே எந்த அப்பாவை கூப்பிட்டு கேட்டாலும் உன் குழந்தை எப்படின்னா அசடுன்னு தான் சொல்லுவார். சமத்துன்னு ஒரு அப்பா சொல்ல மாட்டார். அது அசடு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவரை பொறுத்த பரியந்தம் அந்த குழந்தை அசடோ ஏமாந்து போயிடுவானோ, யாராவது ஏமாற்றிடுவாளோ அப்படிங்கிற எண்ணம் ஓடிண்டே இருக்கும். அதனால வெளியில கிளம்புறதே திண்ணையில உட்காந்துருக்கிற அந்த வயசான கிழவர், 80 வயசு கிழவரை கூப்பிட்டு சொல்லுவார், ஜாக்கிரதையா போடா அம்பி. 60 வயசு பையனை ஜாக்கிரதையா போடா, ரயில் நின்னப்புறம் இறங்கு, ஓடுற ரயில்ல ஏறாத, இறங்காத, பேக்க விட்டுடாத என்ப இப்படி எல்லாம் சொல்லி அனுப்புவா, ஜாக்கிரதையா போ அப்படின்னு. 60 வயசு பயலுக்கு உபதேசம் பண்ற வார்த்தையாது. பின்ன சொல்றாரு என்ன, அவர் அப்பா. இந்த அப்பாங்கிற இருக்கிற பிறந்தம் என்ன ஒரு ஒரு பாக்கியம்னா, கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில. அப்பா அம்மா இருக்கிற பரியந்தம் நாம கவலைப்படவே வேண்டாம். கவலைப்படுறதுக்கு அவ இருப்பா, நாம காரியம் செஞ்சா போறோம். அதனாலதான் ஸ்ரீருத்ரம் பிரார்த்திக்கிறது, மானோ மகாந்தம் உதமானோ அர்பகம் மானௌக்ஷந்தம் உதமான உக்ஷிதம் மானோவதி பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவோ ருத்ரவீருஷா. எங்க அப்பா அம்மா ரொம்ப நாளைக்கு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. ஏன்னா அவ ஒரு காரியம் செய்ய வேண்டாம், உட்கார்ந்த இடத்துலயே நீ இதை சொன்னியாடா, பூக்காரனுக்கு சொன்னியா, பால்காரனுக்கு சொல்லிட்டு வந்தியா, பந்தக்காரனுக்கு சொன்னியா, மேலக்காரனுக்கு சொன்னியான்னு அவ கேட்கறதுலயே வாழ்ந்து அனுபவப்பட்டவாளோன்னு இதை சொல்லிட்டு வரம்மா மறந்து போயிடுத்தாதும்பா. நமக்கு ஞாபகம் வச்சுட்டே இருப்போம், அந்த காரியத்தை மறந்து போயிடுவோம். அவ அதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பா. அது மாதிரி அந்த மெமரி மாதிரி அவ நம்மளை ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. இப்ப ரிமைண்டர்னு சொல்றேன் நீங்க, அது மாதிரி நினைக்கிறவாளுக்கு அது ஹிம்சையா தோணாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏன் புடுங்கிட்டே இருக்க, இல்லை நான் பார்த்துக்க மாட்டேன் அம்மா, கடைசியில் பார்த்தா பையே விட்டுடுவோம். அதனாலதான் பெரிய இடங்கள் எல்லாம் போனா அந்த வயசான வாழ்கிட்ட பையை கொடுத்தா இறுக்கி பிடிச்சுட்டே இருப்பா, இப்படியே விட்டுடவே மாட்டா. அதுல ஒண்ணுமே இருக்காது கடைசியில. அதுக்கு என்னமோ அவளுக்கு ஒரு பயம். அது இதெல்லாம் ஒரு வயசான வாளுடைய சுபாவங்கள். நீ பிள்ளையா பார்க்கறதுனால உனக்கு மகிமை தெரியல. ராமனுக்கு என்ன மகிமை உண்டுன்னு நான் சொல்லட்டுமா? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம்
வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. ராமன் மகாத்மாங்கிறத நான் அறிவேண்டா தசரதான்னா. ஒரு அப்பாட்ட போய் உன் பிள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாதுங்கிறத விட அயோக்கியத்தனை ஏதாவது உண்டா? உன் பிள்ளைய பத்தி எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாதுன்னா இப்ப அப்படிதான் சொல்றார் விஸ்வாமித்திரர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே அப்படின்னு உபனிஷத்து வேதம் சொல்றது, புருஷத்துக்கும் சொல்றது. இந்த புருஷம் இருக்கானே, புருஷன்னா புரஹான்னா ஹிருதய பிரதேசம்னு அர்த்தம். புரி சேதே இது புருஷா, ஹிருதய பிரதேசத்துல வசிக்கிறவன், அதனால புருஷன். மகாந்தம், அவருடைய மகிமைகளை சொல்லவே முடியாது, அந்தம் இல்லாதவன். ஆதித்ய வர்ணம், சூரியன் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமா இருக்கக்கூடியவன், இருட்டுக்கெல்லாம் அப்பால் உள்ளவன். அப்படிலாம் வேத வர்ணிச்சுன்னு போறது. அதை அப்படியே வர்ணிக்கிற மாதிரி உபபிராமணம் தானே இதிகாச புராணங்கள்லாம். வேதம் என்ன சொன்னதோ அந்த விஷயத்தை தான் எடுத்து பேசுனது. அதனால அகம் வேத்மி வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்ங்கிற அந்த வார்த்தையை அப்படியே ஸ்லோகமா சொல்றா. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன், பொய்யான பராக்கிரமம் இல்லை. இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, சத்தியமே பராக்கிரமம் தான். சத்தியன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா அப்படின்னு பின்னாடி வரப்போறது இதே ராமாயணத்திலேயே. எதனால இந்த உலகத்தெல்லாம் ராமன் ஜெயிச்சான் அப்படின்னா, சத்தியத்தினால ஜெயிச்சான், பராக்கிரமத்தினால இல்லை. அந்த நேர்மைங்கிறது ஒண்ணு மட்டும் இன்னைக்கு நம்ம பணத்துல என்ன போட்டிருக்கு, இந்திய ரூபால என்ன போட்டிருக்கு, சத்தியமேவ ஜெயத்தேன்னு போட்டிருக்கு. அதை பார்த்த வாழ்க்கை தெரியும். அது எங்க பார்க்கிறோம் நம்ம, சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, தத் சத்தியமித்யா சக்ஷதே அப்படிங்கிறது பரமாத்மாவை சொல்றது. அந்த பரமாத்மாவினுடைய சொரூபமே சத்தியம்தான் அப்படிங்கிறது மாறாத நித்திய சத்தியமா உள்ளது. வியாவகாரிகமான சத்தியம் இல்லை, பரசத்தியம் அது. அப்பேற்பட்ட பரமாத்மா மகாத்மா இப்படியும் அர்த்தம். பெரியவாச்சான் பிள்ளை முதலிய மகான்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. தலையில ஜடையோட மர உருவியோட சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது, ராஜசமான இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் சாத்வீகமானவன், நீ ராஜசமானவன். நீ கிரீடம் வச்சுருக்கேன், நான் தலையில ஜடை வச்சுருக்கேன், நீ பட்டு பீதாமரத்தை தரிச்சுருக்கேன், நான் மர உருவியை கட்டின்னு இருக்கேன், நான் மர கழவிகளை சாப்பிட்றேன், நீ அன்னபானங்கள் விசேஷமா சாப்பிட்ற, நான் குடிசையில வசிக்கிறேன், நீ அரண்மனையில் வசிக்கிறேன், நான் காட்டில் வசிக்கிறேன், நீ நகரத்தில் வசிக்கிற, நான் யோக தண்டத்தை கையில் வச்சுருக்கேன், நீ செங்கோலை கையில் வச்சுருக்க, உன்னை சுற்றி இருக்கிறவா முழுக்க மதன்னு மதப்போட கூடின ராஜாக்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் மகரிஷிகள். அந்த தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னா சத்துவ குணத்தினாலதான். பிரகலாத ஸ்துதியில சொல்றதையா, பிரம்மாதய சுரகுணாக சுரகனாக முனையோத சித்தாக சத்வைகதானமதையோ வச்சசாம் பிரபாகைகி அப்படிங்கிறார். சத்துவகுணத்தினால அறிய வேண்டிய பரமாத்மா பகவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நான் சத்துவகுணமா உள்ளவன், நீ சத்துவகுணமா இல்லாதவன் அர்த்தமங்க. இத்தனை வியாக்கியானங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, 100கணக்கான வியாக்கியானங்கள். இப்ப ஒருத்தன் பேசும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அதை எந்த அளவு நம்ப முடியும்? அவனுக்கு காரியமாகணுங்கிறதுக்காக அப்படி சொல்லலாமே. அதனால ராமன சத்திய பராக்கிரமமா உள்ளவன், சத்திய பராக்கிரமம் உள்ளவன், மகாத்மா அப்படிங்கிறத நான் அறிவேங்கிறது மட்டும் இல்ல, வசிஷ்டோபின்னா வசிஷ்டரை கேட்டு பாருன்னா. வசிஷ்டோபி அப்படிங்கிற அபிசப்தத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ரெண்டு சுவாரஸ்யம்ங்க. ராமன் பரமாத்மாங்கிறதையும் வசிஷ்டர் அறிவர், நான் அறிவேங்கிறதையும் வசிஷ்டர் அறிவர். இந்த சண்டைய விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் என்னன்னா, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிங்கிறது தான். பிரம்மா சொல்லிட்டார் நீர் பிரம்ம ரிஷி அப்படின்னார், மாட்டேன்னுட்டார் விஸ்வாமித்திரர். என்ன வசிஷ்டர் சொல்லணும், நான் பிரம்ம. இவாளுக்குள்ள ஒரு சண்டை, அது பின்னாடி சொல்றேன், நாளைக்கு சொல்றேன் அந்த கதையை, நாளைக்கு வரும். அது எத்தனை கோர்ட்டு உண்டோ அத்தனை கோர்ட்டு போனவாவா விஸ்வாமித்திரர் வசிஷ்டர். கடைசியில விஸ்வாமித்திரரை இவர் மகாத்மா, இவர் பிரம்ம ரிஷி அப்படின்னு வசிஷ்டர் சொன்னாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்லியிருக்கார். அதனால வசிஷ்டரை கூப்பிட்டு கேளு சொல்லுவார். அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா,
சில காரியங்களை இன்னைக்கு கவனிச்சிருந்த எல்லாம் முன்னாடி அவளுக்குள்ள ஜாயிண்ட் ஆயிடுவா. நமக்கு புரியாதது. நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம பந்துக்களாக தான் இருப்போம். பிசினஸ்னு வரது அவனோட ஒப்புமத்தா இருப்பான். அது மாதிரி இப்ப வைதீகத்திலையும் வந்துட்டு அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க போன உடனே கவனிச்சா தெரியும். ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கே இப்ப மிந்திலாம் ஒரு கல்யாணம்னா நிறைய மகான்கள்லாம் வருவா. இப்ப அப்படிலாம் கிடையாது. வாத்தியார் மட்டும்தான் அவரோட 2 ஏத்ராசாமியை வச்சுட்டு இருப்பார். அவனை வச்சுதான் அந்த கல்யாணத்தை ஓட்டு வரவர். எங்களை மாதிரி உள்ளவாళ్ళ நிர்பந்தப்படுத்தி கிரகஸ்தம் கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. உள்ள போன உடனே அவர் அங்கேருந்து அந்த வாத்தியார் ஒரு நமஸ்காரம் பண்ணி, பரவ சந்தோஷம் நீங்க வந்ததுல, நான் என்னோட பத்ததியில பண்ணி வச்சுட்டு இருக்கேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா வாயை திறக்க கூடாதுன்னு அர்த்தம். நான் சரியா பண்ணி வைக்கலன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அது